அனைவருக்கும் வணக்கம். நட்ராஜ் நாவலின் புதிய முயற்சியாக ஒரு வரலாற்று நாவல். நேயர்களே, குறையிருந்தால் மன்னியுங்கள், நிறையிருந்தால் பகிருங்கள். இது முழுவதும் கற்பனையே. நாவலின் பெயர் மோதலே காதலாக. எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. பூக்களின் மேல் உள்ள பனித்துளியை தட்டிவிட்டு கொண்டே உயிருக்கு வலிக்காதவாறு அரண்மனை தோட்டத்தில் பூப்பறித்து கொண்டிருந்தாள் பிறைநிலா, பாண்டிய இளவரசி. பாண்டிய என்னும் நன்னன் இளம்பழுதிக்கும் அரசி மங்களாம்பிகாவிற்கும் புதல்வி அவள். உடன் பிறந்த சகோதரன் நித்திலன் சிறுவன். உடன் பூப்பறித்து கொண்ட தோழி வர்ணதி. என்ன ஒரு அழகு என் தோழி இளவரசி! பேர்கேற்றமாறு நிலா போன்ற முகம், அதில் ஒளிரும் சேர்ந்த 2 நட்சத்திரம் போல மின்னும் 2 கண்கள், கோவைப்பழம் போன்று இயற்கையாகவே சிவந்த உதடுகள், முல்லைப்பூ மொட்டு போல மூக்கு, அதில் ஒளிரும் மூக்குத்தியும் அந்த மூக்கிற்கு அழகு சேர்க்கும் சிறு வைரக்கல் தொங்கும் புல்லாக்கும், சிவந்த குண்டு கன்னங்களும், கன்னத்தில் விழும் சிறு குழியும், சிரித்தால் தெரியும் மாதுளை புத்து போன்ற சிறு சிறு பற்களும் அவள் அழகிற்கு அழகு சேர்த்தன. சங்கு போன்ற கழுத்தும் அதில் அணிந்திருந்த ஆபரணங்களும் அவளை மேலும் யோசிக்க. உடனே வருணதி, சே, என்ன இது? அபத்தமாக போய்விடக்கூடாது. ஒரு ஆடவன் இருந்தால் அவள் அழகை ஆராதிப்பான். அரச குலப்பெண், நாட்டின் இளவரசி, நமக்கு தோழியாய் கிடைத்தது நம் வரம். நாம் ஆராதிக்க வேண்டியதை அவள் குணத்தை, நற்பண்புகளை, அவளின் கல்வியறிவைத்தான். அதற்குத்தான் நாம் தோழியாக உள்ளோம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது அச் என்று தும்ம இளவரசி தும்ம. இளவரசி நிலா! ஐயோ இளவரசி, ஏன் இப்படி? நேற்று அரண்மனை மாடத்தில் மார்கழி மாத ஊதக்காத்தில் நின்றிருந்தீர்களா? அதான். நான் உங்களுக்கு ஏதாவது கஷாயம் தயார் செய்ய வேண்டும். தங்களுக்கு காய்ச்சல் உள்ளதா என்று கேள்வி மேல் கேட்க, ஒன்றுமில்லை வர்ணதி, யாரோ என்னை நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆம், நீ அமைதி காத்து நின்றாயே, நீதானா அது என்று கேட்க, ஆமாம் இளவரசி, நான் தான் அது. உங்கள் அழகையும் உங்கள் நற்பண்புகளையும் எண்ணி பார்த்தேன் என்றாள். அதுதானே போதும் வர்ணதி. இதனை சொல்லி சொல்லி நான் கேட்டு என் காது மரத்து போய்விட்டது. வர்ணதி, நீயும் அழகுதான், ஆராதிக்க தகுந்த அழகு நீ. ஒன்று தெரியுமா? கருணை, அன்பு இவை 2ம் மனதிலே புகுந்தால் அனைத்து பெண்களும் அழகாக தெரிவர். என் அன்னை என்னிடம் கூறியது என்று கூறினாள். மறைந்த பாண்டிய மாமன்னன் சுந்தர பாண்டியன், அவர் மகள் அதிவீரராம பாண்டியன், அவர் மகன் மன்னன் இளம்பழுதியின் மகள் பிறைநிலாவிற்கு பேச கற்றுக் கொடுக்கவும் வேண்டுமா என்று வர்ணதி கூற, உடனே இளவரசியின் தோழிக்கு பேச கற்றுக் கொடுக்கவும் வேண்டுமா என்று இளவரசி கூற, வருணதி, சேக்கிழாரின் பெரிய புராணம் ஓலைச்சுவடி கிடைத்ததா? நான் சிவத்தொண்டர் புராணம் வரலாற்றை படிக்க ஆசையாக உள்ளது என்றாள். இளவரசி, நான் சோழ நாட்டின் வணிகன் மூலம் அந்த ஓலைச்சுவடிகள் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளேன். மேலும் சில ஓலைச்சுவடிகள் கிடைத்துள்ளன. அவை சிதிலமடையும் நிலையில் உள்ளது. மஞ்சள் பூசி நல்லெண்ணெய் பூசி பாதுகாத்து உள்ளேன். அது சரியானவுடன் தங்களுக்கு தருகிறேன். மேலும் சில ஓலைச்சுவடிகள் கோவிலில் உள்ளது இளவரசி, அதை எடுத்து வர வேண்டும் என்று கூறினாள். அந்த நந்தியாவட்ட பூக்களை மட்டும் என்னிடம் கொடுத்து விடு வர்ணதி, நான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று இளவரசி சொல்ல, இளவரசி, நான் மல்லிகை முல்லை பூக்களை வைத்து பூமாலையும் கொடுத்து தருகிறேன் என்றாள். உடனே இளவரசி, நானும் வருகிறேன் புத்தெடுக்க என்று அங்குள்ள கல்லின் மேல் அமர்ந்தாள். இளவரசியும் வர்ணதியும். இளவரசி, தாங்கள் வாள்பயிற்சி வகுப்பிற்கு செல்வதற்கு நேரமாகவில்லையா என்று வர்ணதி கேட்க, அப்பொழுதுதான் அவளுக்கும் ஞாபகர, ஆம் செல்ல வேண்டும். நான் பூஜை முடித்துவிட்டு உணவறிந்துவிட்டு செல்லவே வேண்டும் என்று சொன்னாள். அனைத்தும் முடிந்ததும் இளவரசியும் வர்ணதியும் வந்தபொழுது காவலாளி வந்து, இளவரசியே, தங்களை காண போர் பயிற்சியாளர், வாள் பயிற்சியாளர் வந்துள்ளார் என்று கூற, பயிற்சி வகுப்பிற்கு வருகிறேன், அங்கு வரச்சொல் என்று இளவரசி சொல்லிவிட்டு பயிற்சி வகுப்பிற்கு சென்றாள் வருணதியுடன். அங்கு பயிற்சியாளர்
பயிற்சியளிக்க இருவரையும் காட்டினார். இவர் வர்ணார்க்கினியன், இவர் வல்லபன் என்று இருவரையும் அறிமுகப்படுத்தி, பயிற்சியாளரோ, இவர்களை நாம் பட்டறையிலே பயின்றவர்கள், இது நமக்கு தேர்ந்த போர்ப்படையாளர் படையிலே பணியாற்ற உள்ளனர் என்று சொல்ல, இளவரசி அவர்கள் இருவரையும் உற்று நோக்கி, நித்திலனருக்கும் இவர்களிடையே பயிற்சியளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். வர்ணார்க்கினியன் இளவரசிக்கு வாளை தூக்கி பிடிக்க கற்றுக் கொடுத்தான். இளவரசியால் அதை தூக்க முடியவில்லை. அதனால் அதிக பலுவில்லாத வாளை கொடுத்தான். இளவரசி, இதன் மூலம் தங்கள் முதலில் பயிற்சி எடுங்கள் என்று கூறி அவள் கையோடு கை வைத்து வாள் பயிற்சியை ஆரம்பித்தான் வர்ணன். அப்பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலில் காலபூஜை மணி ஒலித்தது. அத்தியாயம் 2. அந்த இளைஞன் தன்னுடைய பிறவியை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தான். கூடவே நண்பனின் புறவியும் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அவன் சோழ இளவரசன் சிவசூரிய மாறன். அவனுடனே வந்து கொண்டிருந்தது அவன் நண்பன் மதியன். அவன் சோழ மன்னன் கிள்ளி மாறனுக்கும் வான்மழை தேவிக்கும் மகனாக பிறந்தவன். சூரியனைப் போல பகைவர்களை சுட்டெரிக்கும் விழிகளும், பகைவர் அல்லாதாரை அன்போடு நுக்கும் விழிகளையும், அன்றளர்ந்த தாமரை போன்ற முகப்பொழிவும், வால் பயிற்சி, குதிரையேட்டம், வில் பயிற்சி போன்றவற்றில் கைதேர்ந்தவன் சிவசூரிய மாறன். அவன் அன்னையைப் போலவே சிவபக்தியில் சிறந்தவன். அவன் அன்னை வான்மழை தேவி சிறந்த சிவபக்தை. கிள்ளிமாறனுடன் திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாமல் ஈசனை பூசித்தாள். ஒரு நாள் ஈசனை தரிசிக்க செல்லும் பொழுது கிழிந்த ஆடைகளுடன், உடல் முழுவதும் அழுக்காய், ஆனால் வசீக முகக்கலையுடன், தலை பின்னாததால் ஜடையிட்டு இருந்த ஒருவன் போய்கொண்டிருந்த தேரை நிறுத்தினான். அவளிடம் தாகத்திற்கு நீர் அளிக்குமாறு வேண்ட காவலர்கள் அவனை தடுத்து நிறுத்திய பொழுது இவள் கீழே இறங்கி வந்து அபிஷேக பாலை அவனுக்கு கொடுக்க கொடுத்தாள். உடனே அவன், அம்மா, நீ எல்லவோ நாட்டை காக்கும் தாய், உன்னால் இந்நாடும் வீடும் செழிப்புறும். 1000 வருணம் வீரம் கொண்டவளே, உன் அகப்பையில் உதிப்பான். தேடும் பொருள் அவன் மூலம் கிட்டும். இறைவன் துணை இருப்பான் என்று சொல்லி சென்றான் அவன். பொருள் புரிந்து அரசியடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எப்பொழுது தசரதர் சாபம் பெற்றதால் மகிழ்ச்சி அடைந்தாரோ, இவள் அந்த வாழ்த்தால் மகிழ்ச்சி அடைந்தாள். அதே வருடத்தில் மகன் பிறந்தான். கிள்ளிமாறனுக்கும் தன் குலம் தழைக்க நாட்டை ஆள மகன் பிறந்த சந்தோஷம். குழந்தை வளர வளர ஆபத்தும் வளர்ந்தது. வாட்பயிற்சி நடக்கும் கூடத்தில் சிறுவன் என்று சென்ற பொழுது யாரோ பயிற்சி செய்யும் வாள் பறந்து வந்தது, நேராக இளவரசனை நோக்கி. சிறுவன் திரும்பி அதை நோக்க அதே கிழிசல் சட்டைக்காரன் ஒரு கட்டையுடன் வந்து கொண்டிருந்தான். வேகமாக தன்னிடம் இருந்த கட்டையால் வில்லின் பாதையை மாற்றினான். இளவரசனை காப்பாற்ற ஓடி வந்தவர்கள் அவன் காப்பாற்றப்பட்டதை பார்த்ததும் சந்தோஷமடைந்து சிறுவனை அழைத்துச் சென்றார்கள். கிழிசல்காரன் சிரித்து கொண்டே சென்று விட்டான். இளவரச சிறுவன் அவனை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அதிலிருந்து இளவரசன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அரசின் பாதுகாப்பிலேயே அனைத்தும் கற்றான். பக்தி, ஒழுக்கம், வீரம், பல மற்ற நற்பண்புகளையும் கற்றான். ஆறுயிர் தோழனாக மதியனும் கிடைத்தான். இதோ அவர்கள் வேகமாக செல்வது குதிரை பந்தயம். அவர்களுக்குள் இளவரசனுக்கும் மதியனுக்கும் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் புலிக்கொடி நடப்பட்டுள்ளது. அதை யார் முதலில் எடுத்து வருவதுதான் போட்டி. இளவரசனின் புரவி வேகமாக முந்திச் செல்ல சற்று தூரத்திலேயே வந்து கொண்டிருந்தான் மதியன். வேகமாக சென்று புலிக்கொடியை எடுத்து வந்து சொன்ன தூரத்தை அடைந்தான். விரைவாக வந்து அடைந்தான் இளவரசன். சில நிமிடங்களில் மதியனும் வந்து சேர்ந்தான். நண்பா, வந்து விட்டாயா என்று மதியனை ஆறத் தழுவினான் சிவசூரிய மாறன். சூர்யா, உன் வேகத்தை காற்றும் மிஞ்சாதடா. அவ்வளவு வேகமடா நீ என்று சொல்ல, நண்பா, தாகமாக இருக்கிறது என்று கூறி அவர்கள் சிறிது தூரம் குதிரையிலே சென்று அருகில் ஒரு சிறு தடாகம் இருந்தது. மரத்திலுள்ள பெரிய இலைகளை பறித்து 2ஆக சேர்த்து அதில் நீர் பிடித்து இருவரும் குடிக்க, மகனே, எனக்கும் சிறிது நீர் அளிப்பாயா என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினான் இளவரசன். அங்கே அவன் பார்த்தது அவன் சிறுவயதில் பார்த்த அதே கிழிசல்காரன். சற்று வயதாகியிருந்தான். அவனை பார்த்து சிரித்தான். இளவரசன் தண்ணீரை இலையிலேயே பிடித்து எடுத்து, இந்தாருங்கள், குடியுங்கள் என்று அவருக்கு வாயிலை ஊட்டினான்.
போதுமென்ற நீர் குடித்த பின் சிரித்து அவனை பார்த்து கொண்டு கையை நீட்டி போதும் என்றார் கிழிசல்காரன். இன்பத்தில் பெருவுல யாவல என் நண்பன் கையால் நீர் பருவது என்று கூறி தாயைப் போல பிள்ளை, அன்னையின் அருளும் இறைவன் அருளும் கிட்டும் மகனே என்று வாழ்த்திச் சென்றான் கிழிசல்காரன். உடனே தன் நண்பன் மதியனிடம், இவரை நான் பார்த்ததான் ஞாபகம் உள்ளது மதியா, ஆனால் எப்பொழுது பார்த்தேன் என்றுதான் ஞாபகமில்லை என்று கூறினான் இளவரசன். அத்தியாயம் 1. அரண்மனை வந்த சோழ இளவரசன் சிவசூரியமாறன் நேராகச் சென்றது தன் தந்தையை காண. கிள்ளிமாறனை காண விரைந்தான். ஒரு வருட காலமாக உடல்நலக் குறைவால் கைகால் நொடித்து பேச்சும் குறைந்தார் அரசன். பல வைத்தியம் செய்து அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனாலும் முயற்சியை கைவிட்டார்கள் இல்லை. இளவரசன் அங்கு சென்றபொழுது தாயும் தந்தையுடன் அமர்ந்திருந்தாள். இளவரசன் இருவரும் வணங்கினான். தந்தையின் நலம் எப்படி இருக்கிறது தாய் என்று வினவ, முன்னேற்றம் இல்லை மகனே என்று தாய் கூற, தந்தையோ மகனை அன்போடு பார்க்க அதில் கண்ணீர் சொரிய அருகில் சென்ற மகன், தந்தையே, தாங்கள் விரைவில் நலம் பெறுவீர்கள், கலக்கம் வேண்டாம், உங்கள் மகன் நான் இருக்கிறேன், நம்மை காக்கும் ஈசன் அருள் புரிவான் என்று கூற, அப்பொழுது நம்பிக்கைக்குரிய தலைமை அமைச்சர் நீலகிரீவன் அங்கு வர, அவர் அரசன் அரசியை வணங்கி பின் இளவரசரும் வணக்கம் சொல்ல, தலைமை அமைச்சரே, நான் உங்கள் மகன் போன்றவன், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி அவர் காலில் விழ, அவர் அதை தடுக்க பார்க்க, வேண்டாம் அமைச்சரே, ஒரு வருடமாக இந்த நாட்டை தாங்கள் என் தந்தை நோய்வாய்ப்பட்ட தந்தை இருக்கும் நேரத்தில் ஆட்சி புரிந்து வருகிறீர்கள், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பணிந்தான். நீலகிரீவன் அரசியை பார்த்து, மகாராணி, தாங்கள் பட்ட கஷ்டங்கள் விடியும் நேரம் வந்துவிட்டது. தாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சிவதனுசு பாண்டிய நாட்டில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. அது கிடைத்தால் நம் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்ல, இதை அறியாத சூரியமாறன், தாயி, என்ன விஷயம் அது, நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்க, உடனே, நீ அறிந்து கொள்வதற்கு என்ன மகனே, சொல்கிறேன். உன் முப்பட்டனார் இளஞ்செழிய சோழர் சிறந்த சிவபக்தனாக இருந்தார். அவர் பல யாகங்கள் செய்தார். ஒரு நாள் அவர் கனவில் ஈசன் அவரிடம் சிவதனுசு பெரிய கோவில் உள்ள கருவறையில் உள்ளதாகவும் அதை பாதுகாக்கும்படியும் அது நாட்டையும் குலத்தையும் காக்கும் என்று கூற, மறுநாள் கோவில் திறக்கும் முன் சென்ற உன் முப்பாட்டனார் அதை கண்டு மகிழ்ச்சியுற்று அது கோவிலில் வைத்து பூஜை செய்து வந்தார். பிறகு வந்த பாட்டனார் குலோத்துங்க பாண்டியரை கொன்றுவிட்டனர் பாண்டியர். பிறகு அது காணாமல் போய்விட்டது. உன் தந்தை எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அந்த ஈசன் அருள் இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் என்று விட்டுவிட்டேன். இப்பொழுதுதான் நல்ல செய்தி வந்துள்ளது என்று சொல்ல, தாயே, இவ்வளவு நடந்துள்ளது, என்னிடம் தெரிவிக்காமல் விட்டுவிட்டீர்களே என்று இளவரசன் கூற, தக்க தருணம் வந்தால் சொல்லலாம் என்று இருந்தேன். இதோ இந்த தருணம் அமைந்துவிட்டது என்று தாய் கூற, அந்த நேரத்தில் அரண்மனை வைத்தியரும் ராணியின் பணிப்பெண் சென்னியும் வர, மகாராணி, அரசருக்கு மருந்து கொடுக்கப்பட வேண்டிய நேரம் இது என்று கூறி வைத்தியருக்கு எண்ணெய் கொடுக்க, அதை அவர் மகாராஜாவின் கைகால்களில் தேய்க்க ஆரம்பித்தார். அதை பார்த்த ராணி, வைத்தியரே, கால்களில் அவருக்கு உணர்ச்சி வருவது தென்படுகிறதா என்று கேட்க, அதற்குத்தான் முயற்சிக்கிறோம் தாயே, விரைவில் அனைத்தும் குணமாகும் என்றார். உடனே தாய் இளவரசனை நோக்கி, மதியன் எங்கே போய்விட்டானா? வேறு வேலையாக சென்றிருக்கிறான் தாயே என்று இளவரசன் கூற, சரி, நீ போய் சாப்பிட்டு ஓய்விடு என்று தாயும் கூற இளவரசன் வெளியேறினான். அத்தியாயம் 4. பாண்டிய நாட்டிலே பாண்டியன் இளம்பழுதியின் தலைமை அமைச்சன் வேடவனும் தளபதி மூரியனும் தனியாக ஒரு பாசறையில் பேசிக்கொண்டிருந்தனர். என்ன மூரியா, சிவதனுசு பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்க வேடனும், இல்லை அமைச்சரே, நானும் என் ஒற்றனாக வேலை செய்யும் பெண்ணிடம் விசாரிக்கச் சொல்லியிருக்கிறேன். அவள் சோழ நாட்டை ஆராய்ந்து வருகிறாள். எங்கிருந்தாலும் தகவல் கிடைத்துவிடும், சொல்லிவிடுவாள் என்று கூறினான். அதற்காகத்தான் நாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோம் மூரியா. என் பாட்டன் காலத்திலிருந்து பலவற்றை முயற்சித்து பார்த்தனர். இப்பொழுதும் செய்கிறேன், முடியவில்லை. எப்பொழுது இந்த ராஜ்யம் கிட்டும் என்று பார்க்கிறேன், முடியவில்லை. பாண்டியன், இளவரசன், மகாராணியை கொல்வது பெரிய காரியமில்லை. ஆனால் அவர்கள் மூலம் சிவதனுசு இருக்கும் இடம் தெரியும் என்று விட்டு வைத்திருக்கிறேன் என்று கூற, ஆனால் நீ சோழர்களை விடவில்லை போலும் என்று மூரியன் கூற, சோழ இளவரசனை கொல்ல பலமுறை முயற்சித்தேன், முடியவில்லை. ஆனால் சோழ மன்னிடம் என் முயற்சி பலித்துவிட்டது.
நாள்பட்ட விஷம் உணவில் கொடுக்கப்பட்டதால் அவள் கைகாலில் செயலிழந்து பேச்சும் போய் உள்ளார். அனைத்தும் கைகூடி வந்தால் சோழ நாடும் பாண்டிய நாடும் நமதே என்று வேடவன் கூறி சிரிக்க சிறப்பில் சேர்ந்தான் மோரியன். அப்பொழுது ஒரு ஒற்றன் வந்து ஒரு ஓலையை நீட்ட அதில் சிவதனுசு பாண்டிய நாட்டில்தான் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த வேடவன், பார்த்தாயா முரியா, சிவதனுசுவை இங்கேயே வைத்து கொண்டு தேடி வருகிறோம், இங்குதான் இருப்பதாக செய்தி வந்துள்ளது என்று கூற, சரி தேடலை ஆரம்பித்து விடலாம் என்று கூறினான் மோரியன். அதே நேரத்தில் இளவரசி தன்னுடைய ரதத்தில் காவலாளி வீரர்கள் புடைசூழ தன் தோழி வர்ணத்தியுடன் தன் பிறந்த நட்சத்திரத்தன்று அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட உத்தரகோசத்தில் உள்ள மங்களாம்பிகையும் மங்களேஸ்வரனும் தரிசிக்க கிளம்பினாள். தரிசித்து முடித்துவிட்டு வரும் வழியில் ஒரு இடத்தில் ரதத்தை நிறுத்தி ஓய்வெடுத்தாள். மரங்கள் சூழ்ந்த ஆழ்ந்த சோலையுள்ள பகுதி அது. அதன் அழகை ரசித்த பொழுது அங்கே மரநிலையில் ஒருவன் ஓய்வயாரமாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அவன் அந்த கிழிசலுடைக்காரன். அவன் அருகில் சென்ற இளவரசி, ஐயா, உங்களுக்கு உண்ண ஏதாவது வேண்டுமா என்று கேட்க, பசித்துதான் உள்ளேன் அவை தாயே, இறைவன் தங்கள் மூலம் படியளந்தால் அதை அன்புடன் ஏற்பேன் என்று சொல்ல, அவள் சுத்தமான இலையில் உணவை வைத்து கொடுத்து நரைத்த தாடி மீசுடன் உணவை ரசித்து உண்டு மீசை தடைவிடை அவளை பார்த்து சிரித்து, மங்கையே, மங்களன் அருள் கிட்டும், அவன் அருளால் வேங்கை மைந்தன் உன்னை அடைவான் என்று கூற இளவரசி நன்றி கூறி விடைபெற்று சென்றாள். அவளுக்கு தெரியாது அவளுடையவன் அவளை அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ரதம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. ரதத்தில் அமர்ந்தது இளவரசியின் மனமோ அதைவிட வேகமாக சென்றது. காற்றை விட வேகமானது மனம்தானே. இந்த ரதம் மட்டும் எம்மாத்திரம்? அவள் கனவில் வருபவன் போல இருப்பானோ? வெண்புறவியில் வேகமாக வருவான் அவன். அந்த ஈசனே உருவாறியது போன்றிருக்கும் அவளுக்கு. கேசம் காற்றில்லாட தெய்வீக கலையுடன் வீரம் நிறைந்தவனாக காணப்படுவான் அவன். இவள் தன் தந்தையுடன் வந்து கொண்டிருந்த பொழுது தன் தந்தையின் தலையை கொய்து தன்னை புறவியில் தூக்கிச் செல்வது போல வரும் அந்த கனவு. அது தினமும் வருவதால் அவள் வீறிட்டு எழுந்து விடுவாள். அதை போல இவனும் இருந்தால் என்ன செய்வேன் என்று யோசித்தாள் இளவரசி. இறைவா, என் தேசத்தையும் என் தாய் தந்தையும் சகோதரனையும் காத்தருள வேண்டும் என்று வேண்டினாள். திடீரென்று ரதம் வேகமாக சென்றது. இவள் எட்டி பார்க்க குதிரை முரண்டு பிடித்து கொண்டு வேகமாக ஓடியது. குதிரையை ஓட்டியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனிருந்த வருணதியோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த குதிரையை ஓட்டி கீழே விழுந்துவிட பின்வந்த வீரர்களாலும் ரதத்தை பிடிக்க முடியவில்லை. அவ்வளவு வேகமாக சென்றது ரதம். இளவரசியோ அந்த குதிரையை தான் ஓட்டலாம் என்று எழுந்தாள். அவள் அந்த ரதம் சென்ற வேகத்திலேயே விழுந்தாள். அவள் சற்று நிதானித்து எழுந்தபோது ரதம் இப்போது சீரான வேகத்துடன் சென்றது. பிறகு நின்றது. இவள் சீலையை ஒதுக்கி எட்டி பார்த்த பொழுது அதிலிருந்து ஒருவன் இறங்கினான். தலையில் தலைப்பாகையுடன் சாதாரண தோற்றத்தில் இருந்தான். இளவரசி கீழே இறங்கி வந்து காப்பாற்றியதுக்கு நன்றி என்று கூற அவனும் திரும்பி பார்த்தான். இளவரசி அம்மா என்று வணங்கி, ரதம் வேகமாக போனதான் நான் வந்தேன், நானும் குதிரை ஓட்டுதான், அதனால் உங்கள் குரல் கேட்டு ஓடி வந்தேன் என்று கூற, பரவாயில்லை, குதிரையை சமாளித்தாய் என்றாள். அதற்குள் வீரர்கள் வந்துவிட இளவரசியோ, நீயே அரண்மனை வரை ஓட்டி வந்து விட்டுவிடு என்று குதிரை ஓட்டியுடன் சொன்னால் அவனும் சரி என்று தலையாட்டி வண்டியை ஓட்டினான். அத்தியாயம் 5. சோழ இளவரசன் நேராக வந்து தந்தையையும் தலைமை அமைச்சர் நீலக்கிரீவனையும் சந்தித்தான். தந்தை மகாராஜா கேட்கும்படி அமைச்சரிடம், அமைச்சரே, நம்முடைய தளபதியும் நம் படைபலம் எவ்வளவு? எல்லாரும் தயாராக உள்ளனரா என்று கேட்க, அப்பொழுது தளபதி அமுதன் அல்லாரி உள்ளே வர, வாருங்கள் தளபதியாரே, நம்முடைய படை தயாராக உள்ளதா என்று கேட்க, தயாராக உள்ளது இளவரசே என்று அமுதனும் கூற, ஏன் என்று பார்த்தபொழுது தந்தையை நோக்கி இளவரசன், தந்தையே, தேவையில்லாமல் போர் தடுப்பது நமது வேலை என்று, அதில் எத்தனை உயிர்கள் இறக்க நேரிடும் என்பதை நானும் அறிவேன் தந்தையே. ஆனால் நம்மை சேர வேண்டிய பகைவரால் கொள்ளையடிக்கப்பட்ட இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட பொருளை பெறவே இந்த போர். நமக்கு வெற்றி நிச்சயம் தந்தையே, இறைவன் நமக்கு துணை இருப்பார் என்று கூறினான் மகன். தந்தையின் முகம் தெளிவடைந்தது. அமைச்சரே, எல்லாம் தயாராக உள்ளதா என்று கேட்டுவிட்டு தாயை பார்த்து ஆசி பெற்று இறைவனை வணங்கி நண்பன் மதீனையும் அழைத்து கொண்டு போர் முனைக்கு சென்றான்.
அங்கே பாண்டிய நாட்டிலோ ஒற்றரிடம் வந்த போர் செய்தியை அலட்சியப்படுத்தினர் தலைமை அமைச்சர் வேடவனும் தளபதி மூரியனும். படை மதுரையை நெருங்கியது. அரண்மனையை சூழ்ந்ததும் வேகமாக அரசன் இளம்பழுதி அமைச்சரையும் மூரியனையும் கோபமாக பார்த்து, என்ன மூரியா, போர்ப்படை சூழ்ந்துள்ளதா? அதை பற்றி ஏதாவது செய்தி வந்ததா? ஏன் கூறவில்லை? அமைச்சரும், அரசே, தங்களிடமுள்ள சிவதனுசை தேடியே இந்த போர் வந்திருக்கலாம். என்ன அது என்று என்று அரசர் கேட்ட, முப்பாப்புட்டனார் எங்கேயோ வைத்ததை என்னால் எப்படி கூற முடியும்? தெரிந்திருந்தால் நானே எடுத்து வைத்து பூஜித்திருப்பேனே என்று கூற, அதற்குள் படை வீரர்கள் வரும் சத்தம் கேட்க, படைவீரர்களுடன் சோழ இளவரசன் உள்ளே வந்தான். எதிர்த்து வந்தவர்கள் வீரர்களை கொன்று குவித்தனர். இளவரசன் வந்தவர்களை கொண்டு வந்தான். வேகமாக ஓடி வந்த பாண்டிய இளவரசி பிறைநிலா சோழ இளவரசன் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட வாளுடன் அவளை பார்த்தும் அதிர்ச்சியடைந்தாள். தந்தையே என்று அலறி தன் தந்தையை பார்த்தாள். கீழே தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்த பாண்டிய மன்னன் இளம்பழுதியை அதிர்ச்சியுடன் பார்த்தான் இளவரசன். தந்தையின் வாளை எடுத்து இளவரசனை நோக்கி இளவரசி வர இளவரசன் சற்று நகர்ந்து கொண்டான். வாளுடன் அவள் கையை பிடித்து பின்னால் முறுக்கினான். அதற்குள் இளவரசியின் இளவரசன் தோள்பட்டியை தட்டு சிராய்த்தது. அவள் கையிலிருந்த வாளை பிடுங்கினான் இளவரசன். உடன் வந்த வீரர்கள் இளவரசியின் கையில் விலங்கிட்டு அழைத்துச் சென்றனர். இளவரசியோ அதிர்ச்சியில், ஐயோ தந்தையே, என்னை விட்டு சென்று விட்டீர்களே, என் கனவு உண்மையாகிவிட்டதே, ஐயோ என்ன செய்வேன், தாயும் தனையனும் எப்படி உள்ளார்கள் என்று தெரியவில்லையே என்று உள்ளுக்குள் மருகினாள் சோழ இளவரசி. தஞ்சை அரண்மனையிலே சோழ இளவரசி சிறை வைக்கப்பட்டாள். கை கால் மட்டும் கட்டப்பட்டு இளவரசி சிறையிலே இருந்தாள். பிறைநிலா. உள்ளே நுழைந்தான் இளவரசன் சூரியமாறன். அழுது கொண்டிருந்த இளவரசியை நோக்கினான். இளவரசனை பார்த்ததும் கோபமடைந்து, பாவி, என் தந்தையை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, போர் புரிந்து கொன்றாயோ அல்லது பின்னிருந்து கொன்றாயோ? போர் அறிவிப்பு ஏதாவது செய்தாயா? ஏன் இப்படி செய்தீர்கள்? எங்கே என் தமையனும் தாயும் என்று கேட்டுக்கொண்டே போக, இளவரசனோ, பெண்ணே, அதிகமாக பேசாதே. உன் தந்தையை நான் கொல்லவில்லை. என்னை கொல்ல வந்தவர்களை மட்டுமே நான் கொன்றேன். அதில் தப்பித்தது நீ மட்டும்தான். உன் தாயும் தமையனும் கொல்லப்படவில்லை, உயிருடன் தான் இருக்கிறார்கள். உரிய நேரம் வரும்போது அனைத்தும் அறிவாய். அதுவரை நீ இங்கு இருக்க வேண்டியதுதான். இளவரசன் இவ்வாறு அவளிடம் கூறிவிட்டு போய்விட்டாலும் அவனால் மன நிம்மதியாக இருக்க முடியவில்லை. யார் கொன்றிருப்பார்கள் பாண்டிய அரசனை? அரசனை கொன்றதாக அவப்பெயர் பெற்றுள்ளேனே. அவளை பார்த்த மதியனோ, இளவரசி, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி உள்ளீர்? ஏதாவது மோகினி பிசாசு உங்களை பிடித்துள்ளதா என்று கேட்க, ஆம் நண்பா, பாண்டிய இளவரசி என்ற மோகினி பிசாசு பிடித்துள்ளது. அவள் நினைவாகவே உள்ளது என்றான். ஆஹா, என் இளவரசனுக்கு ஒரு பெண் மேல் அன்பா? அவள் நினைவாக உள்ளீரா என்று கேட்க, நம்ப முடியவில்லையா? இல்லை, இளவரசி அவளுடைய தந்தையை நான் தான் கொன்றதாக தவறாக எண்ணியிருக்கிறாள். நான் சற்று பொறுத்து இளவரசரின் என் மனத்தை கூறலாம் என்றிருக்கிறேன் மதியா என்று சொல்லி இருவரும் சென்றனர். தாயிடமிருந்து அழைப்பு வந்ததாக இளவரசன் செல்ல, இளவரசனும் தாய் வான்மழை தேவியார், வா மகனே சிவசூர்யா, பாண்டிய நாடு மீது போர் புரிந்து வெற்றி பெற்றதை வாழ்த்துகிறேன் மகனே. ஆனால் ஒரு பெண்ணால் அது பறிபோகக்கூடாது என்று சொன்னாள். தாயே, பாண்டிய இளவரசியை நான் நன்றாக மதித்து நடத்துகிறேன். என்னால் எந்த தீங்கும் நேராது. அவர் மூலமாக சிவதனுசு வழி கிடைக்கும் என்று தெரிந்துள்ளதால் அவர்களை சிறைபிடித்தேன். மேலும் என் மீதும் தவறாக கொலைப்பழியை சுமத்தியுள்ளார்கள். அதையும் சரி செய்யத்தான் இந்த சிறை என்றான் மகன். 2 நாள் சென்றிருக்கும். அந்த அறையில் உணவளிக்க வந்த ஒருத்தி சாவியை தெரியாமல் போட்டுவிட்டு போய்விட அந்த சாவியை தெரியாமல் எடுத்து வைத்து கொண்டுள்ளாள் பிறைநிலா. இரவு நேரம் வந்ததும் அந்த சாவியால் அறையின் கதவை திறந்தாள். அதில் பல சாவிகள் இருந்ததால் அவளால் திறக்க முடியாமல் போனது. அந்த அறை உள்ளிருந்தும் திறக்கும்படியும் வெளியிருந்து திறக்கும்படியும் இருந்தது. கடைசியாக ஒரு சாவி மட்டும் கதவை திறக்க மூச்சை மட்டும் விட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். யார் கண்ணிலும் படாமல் புனை மாதிரி வந்தாள். எந்த வழி மூலமாக செல்வது என்று தெரியாமல் ஏதோ ஒரு அறையினுள் சென்று விட்டாள். அங்கு சோழ இளவரசன் உலங்கிக் கொண்டிருந்தான். அதிர்ந்து அவனை நோக்கினாள்.
அவனை கொல்ல வேண்டும் என்று வெறி வந்தது. உறங்குபோனை கொல்வது அழகல்ல என்று மனதை தேற்றி அங்கிருந்து வெளியேறினாள். இரவு முழுதும் திக்கு தெரியாமல் நடந்தாள். விடிந்து ஒரு தடாகத்தில் நீர் அருந்திவிட்டு சென்றபொழுது குதிரையின் குளம்பலிகள் கேட்க மறைந்திருந்து பார்த்தாள். அது அவளை முதலில் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய குதிரை ஓட்டி. இவளும் அவனை நோக்கி கையசைத்து குதிரையோட்டியே என்று அழைக்க அவன் திரும்பி வந்து, தாயே, நீங்கள் இங்கே எப்படி? அரசனும் அரசனையும் எப்படி உள்ளார்கள் என்று கேட்க, குதிரையோட்டியே, பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை. நான் நரைந்து வாழ இடம் வேண்டும் என்று கூற, தாயே, வாருங்கள் என்று தன் புறவியில் அமர வைத்து தன் குடிசைக்கு அழைத்துச் சென்றான். தன் குடிலில் தனியாக இருந்த ஒரு அறையை இளவரசிக்கு கொடுத்தான். தாயே, நான் தாய் தந்தையற்றவன். எனக்கு ஆதரவாக இருந்து வளர்த்தவர் என் பாட்டனார். அவரும் குதிரை ஓட்டி வால்பயிற்சி பெற்றவர். அவர் மூலம் எனக்கு குதிரையோட்டும் வால்பயிற்சியும் கிடைத்தது. நான் பாண்டிய படையில் பணிபுரிகிறேன். என்னால் குதிரை ஓட்டி மிக்க சந்தோஷம் என்றான் குதிரை ஓட்டி. மிக்க சந்தோஷம் குதிரையோட்டி. தங்கள் பெயர் என்ன என்று வினவ, செம்பியன் என்று என்னை அழைப்பார்கள் என்று கூற, அன்றினி, நீங்கள்தான் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். இன்றும் எனக்கு ஆபத் வந்தவனாக வந்திருக்கிறீர்கள். சோழ இளவரசனால் என் தந்தை கொல்லப்பட்டு என் தாயும் தனையனும் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் மட்டும் தப்பித்து விட்டேன் என்று கூற ஆரம்பித்தாள் இளவரசி. அத்தியாயம் 6. செம்பியன் பாண்டிய இளவரசின் சொல்வதை கேட்டு, தாயே, படையை கூட்டி போர் வந்திருந்தால் நானும் பங்கேற்றிருப்பேன். போர் என்று எதுவும் தெரியவில்லை இளவரசி. அரண்மனை எதிரிவசம் சென்றுவிட்டது என்று மட்டும் அறிந்தேன். மன்னர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி இப்பொழுதுதான் அறிகிறேன். தங்களை என்னை சொல்லி தேற்றுவது? தங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் நான் செய்கிறேன் தாயே. தாங்கள் இந்த கஞ்சியை கொடுத்து தங்கள் பசியை போக்க வேண்டும் என்று கூறி உபசரித்தான். இளவரசியை அன்றிரவே சந்தித்தான் செம்பியன். பாண்டிய ராணியும் இளவரசியின் தம்பியான இளவரசன் நித்திலனும் காவலில் இருப்பதாகவும் அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் காவலுக்கு மீறி செல்வதால் அவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று தான் இங்கு வந்துவிட்டதாகவும் கூறினான் செம்பியன். செம்பியன் காலையில் இளவரசிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தான். இளவரசிக்கு தன்னுடைய தந்தையை கொன்ற சோழ இளவரசனை கொல்ல வேண்டும் என்ற வெறி மட்டும் குறையவில்லை. அங்கே செம்பியனின் குடிசையில் வாளிருப்பதை பார்த்த பிறைநிலா செம்பியனிடம், செம்பியா, தங்களுக்கு வாழ்வீச்சு நன்றாக வரும் போல என்று கேட்க, தாயே, நான் போர் வீரனாயிற்று என்று கூற, எனக்கு வால்பயிற்சி அளிப்பாயா? ஏற்கனவே வால்பயிற்சி எடுத்தவள்தான். ஆனால் ஆணுக்கு நிகரான வால்பயிற்சியை எடுத்து அவர்களை வெற்றி பெற முடியவில்லை என்று கூற, நான் தங்களுக்கு வால்பயிற்சி அளிப்பது என் கடமை அல்லவா என்று அன்றிலிருந்து வால்பயிற்சி கற்றுக் கொடுத்தான் செம்பியன். இங்கே பாண்டிய அரண்மனையில் இளவரசியின் தோழி வருணதி தன்னுடைய தோழி இளவரசியை காணாமல் மிகவும் துவண்டாள். சோழ இளவரசன் அவளை தூக்கிச் சென்று விட்டான். ஆனால் அதிலிருந்து அவள் தப்பித்து விட்டாள் என்ற செய்தி மட்டும் கிடைத்தது. தான் வெளியிலிருந்த நேரம் அது நடந்துவிட்டதே, இல்லையென்றால் அவளுடன் துணையாக இருந்திருக்கிறாமே என்று துடித்தாள். அரண்மனையை சுற்றி சுற்றி வந்தாள். இளவரசி தேடத் தொடங்கினாள். மரங்கள் அடர்ந்த சோலை வழியாக சென்ற பொழுது யாரோ இருவர் பேசும் குரல் அவள் கேட்டது. யார் என்று மறைந்திருந்து பார்த்தாள். பாண்டிய தலைமை அமைச்சனும் தளபதியும் பேசிக்கொண்டிருந்தனர். உனக்கு தெரியுமாடா முரியா, பாண்டிய இளவரசி அவள் தந்தையை கொன்றது சோழ இளவரசன்தான் என்று நினைத்து அவனை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறாள். எங்கேயோ ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளையும் பாண்டிய இளவரசனையும் அவள் தந்தையைப் போல நம் கையால் மாள வேண்டும் என்று விதி இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கூறி, மேலும் சிவதனுசு கிடைக்கும் வரை அவளையும் அவள் குடும்பத்தையும் உயிரோடு விட்டு வைப்போம், பிறகு பார்க்கலாம் என்று கூறி சென்றுவிட, தோழியோ, ஐயோ, பாண்டிய மன்னனை கொன்றது இந்த பாவிகளா? அட கொலைகாரர்களா? அரசனை கொன்று அவர்கள் குடும்பத்தை வேறறுக்க நினைக்கிறீர்கள்? ஐயோ, நாம் முதலில் இளவரசியை கண்டுபிடித்து இதை சொல்லி அவர்களை காக்க வேண்டும். இளவரசனும் அரசியும் சோழ படைகளின் பாதுகாப்பில் உள்ளதால் ஆபத்து இருக்காது என்று முடிவெடுத்தாள். அன்று என்றும் போல கோவில் சென்று அம்மனை தரிசிக்கச் சென்றாள் வருணதி. அவளை முந்தி இருவர் வேகமாக சென்ற பொழுது அவர்கள் மடியிலிருந்த ஓலைச்சுவடிகள் கீழே விழுந்தன. அதை பார்த்த வருணதி ஐயா என்று அவர்களை அழைக்க அவர்களோ வேகமாக சென்று விட்டனர். இவள் எடுத்து பார்த்து, ஓலைச்சுவடி கோவிலிலிருந்து எடுத்து போகிறார்கள். சரி, இங்கு சிறிது நேரம் இருக்கலாம். அவர்கள் திரும்பி வந்தால் கொடுக்கலாம் என்று வைத்து கொண்டாள். ஆனால் அவர்கள் திரும்பி வந்த பாடில்லை.
அத்தியாயம் 7. இங்கே தப்பிச் சென்ற இளவரசியை தேடினான் சோழ இளவரசன். அவளை தேடிச் சென்றபோது கிழிசலுடைக்காரன் வந்து நின்றான். என்ன என்கிற மாதிரி இளவரசன் பார்க்க, நாட்டுடி தலைவனே, மங்கையை தேடுகிறாய். நீ தேடும் மங்கையை உன் தேடலுக்கு மருந்தாவாள். அவள் செயலையே நோக்குக என்று சொல்ல, என்ன என்று இளவரசன் யோசிப்பதற்குள் கிழிசலுடைக்காரனை காணவில்லை. குதிரையை வேகமாக ஓட்டி அவரை தேடியும் கிடைத்த பாடில்லை. இங்கே செம்பியன் குடிலில் இருந்தான் பாண்டிய இளவரசி. அது கானகத்தின் எல்லை இருக்கும் குடில். அதன் வழியாக யார் போனாலும் அங்கே குடில் இருப்பது யாருக்கும் தெரியாது. வால் பயிற்சி எடுத்த இளவரசி ஒரு நாள் தன் தமையனையும் தாயையும் சென்று பார்த்து காப்பாற்றி அழைத்து வர தன்னந்தனியாக கிளம்பிவிட்டாள். செம்பியனிடம் 2 குதிரைகள் இருந்தன. அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அரண்மனையை அவளால் நெருங்கக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தது. நிறைய சோழ வீரர்களின் பாதுகாப்பில் இருந்தது. இதுவே வேறு நிலைமையாக இருந்தால் உயிரை துச்சமென நினைத்து அனைத்து சோழர்களுடன் போரிடுவாள். இப்பொழுது தாயும் தனையனும் உள்ளே சிறையிருப்பதால் இப்பொழுது வேண்டாம் என்று கருதி திரும்பினாள். அவள் திரும்பும் பாதையில் யாரோ முகமுடி அணிந்த 2 இளவரசியிடம் சண்டையிட ஆரம்பிக்க, இளவரசி விடாமல் அவர்களுடன் சண்டையிட, இளவரசின் கையிலிருந்த வாள் கீழே விழ அவள் கழுத்துக்கு குறிவைத்தான் ஒருவன். அப்பொழுது எங்கிருந்தோ வந்த வாள் அந்த வாளை பறக்கவிட்டது. வந்தவன் செம்பியன். அந்த முகமணி மனிதர்களுடன் சரமாரியாக சண்டையிட அவனுடைய வேகத்தை தாங்க முடியாமல் இருவரும் ஓட்டம் பிடித்தனர். பின்னர் செம்பியன் இளவரசியை நோக்கி, இளவரசி, நீங்கள் தனியாக ஏன் வந்தீர்கள்? அங்கே குதிரைகளையும் காணவில்லை, தங்களையும் காணாததால் ஓடி வந்தேன். நல்ல வேளை, இறைவன் அருளால் உங்களை காப்பாற்ற முடிந்தது. மறுபடியும் உன்னால் பிழைத்து வருகிறேன் செம்பியா, உனக்கு மிக்க நன்றிகள் என்று இளவரசி கூற, நல்லாட்சி செய்கிற நாட்டரசியும் நாட்டையும் காப்பாற்றுவது அங்கு வாழும் மக்களின் கடமையாகும். அத்தகைய பொறுப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு பெருமை அளிக்கிறது என்று கூறி அங்கிருந்து நகன்றான் செம்பியன். பிறகு ஒரு நாள் இளவரசி ஓலைச்சுவடிகள் படிப்பதை பார்த்தான் செம்பியன். அவன் அதையே பார்ப்பதை பார்த்த இளவரசி, செம்பியா, தங்களுக்கு படிக்க தெரியுமா என்று கேட்க, இல்லை இளவரசி, குதிரையேற்றமும் வால்பயிற்சி மட்டுமே தெரியும். கல்வியறிவு பெறவில்லை. பாட்டனார் கூட ஒரு குருகுல கல்வியில் சேர்க்க நினைத்தார். ஆனால் முடியவில்லை. இளவரசியோ, உனக்கு படிக்க ஆசையா செம்பியா என்று கேட்க, ஆம் இளவரசி என்று கூற, வாருங்கள், நான் கற்றுத்தருகிறேன் என்று படிக்க கற்றுத்தன்றாள் இளவரசி. இப்படி தினமும் இளவரசி செம்பியனுக்கு ஓலை சுவடுகள் மூலம் படிக்கவும் செம்பியன் இளவரசிக்கு குதிரையேற்றும் வால்பயிற்சியும் அளித்தான். ஒரு நாள் வால்பயிற்சியின் போது இருவரும் கை சேர்ந்து இளவரசியின் இடுப்பில் செம்பியன் ஏதேச்சியாக கை போனது. அது கற்றலில் ஒரு அங்கம் என்றாலும் ஏனோ இளவரசிக்கு அவளையும் அறியாமல் உடல் கூசியது. ஏனென்று தெரியாத உணர்வு தோன்ற செம்பியன் அவளது மாற்றத்தை நோக்க, உடனே இவள், நாளை பார்க்கலாம் செம்பியா என்று குடிலுக்குள் ஓடிவிட்டாள். உள்ளே சென்றவள் தனிமையில் அமர்ந்து, ஏன் இப்படி எனக்கு ஆகிறது என்று யோசிக்க, மொழியோ, நீ ஒரு இளவரசி, அவன் ஒரு குதிரை ஓட்டி, அவனிடம் எப்படி என்று கூற அவள் நெஞ்சிலை கைவித்து கொண்டாள். அவள் மனம் கூறியது, உள்ளத்திற்கு உண்மைதான் தெரியும், கள்ளத்தனம் தெரியாது. அது அன்பை தேடும். பலமுறை உரை காத்தான். யாராக இருந்தால் என்ன, உண்மையான அன்பு யார் என்ன என்ற நிலை பார்க்காது என்று கூற இவளோ தனியாக பேசிக்கொண்டிருந்தாள். தாய் தனையனை காப்பாற்ற வேண்டும், பாண்டிய ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும், பிறகுதான் மற்றதெல்லாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது செம்பியன் உள்ளே வந்து அதை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே சென்று விட்டான். அத்தியாயம் 8. மனதால் செம்பியனும் இளவரசியும் ஒருவருக்கொருவர் இணைந்திருந்தார்கள். ஆனால் இளவரசியின் மனதில் சோழ இளவரசனை கொல்ல வேண்டும் என்ற உணர்வே மேலோங்கி இருந்தது. செம்பியனிடம் நல்ல வால்பயிற்சி பெற்றதால் செம்பியன் இல்லாத நேரத்தில் சோழ இளவரசனுடன் தனியாக போர் புரிய கிளம்பினாள். இளவரசனை தேடிச் சென்றபொழுது எங்கேயோ இளவரசர் செல்வதாக இவள் காதில் விழ, இளவரசன் பின்னாலே கொஞ்சம் தொலைவில் கண்ணில் படாதவாறு சென்றாள். இளவரசர் தனியாக ஒரு பாதையில் பிரிவதை பார்த்த இளவரசி அவன் பின்னே சென்றாள். சிறிது தூரம் சென்ற பின்னால் யார் வருவது, யார் என்று இளவரசர் வினவி, முன்னே வா என்று தன் குதிரையை திருப்ப, அங்கு பாண்டிய இளவரசி குதிரையில் அமர்ந்து வாளை எடுத்து அவனுடன் போரிடத் தயாராக இருந்தாள். ஓ, நீயா? நான் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன். நானும் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் இளவரசி. மரியாதை அமோகம் பெண்ணே. எனக்கு பயந்து ஓடி ஒளிந்து இப்பொழுது வந்திருக்கிறாய். ஓ, படை திரட்டு சண்டையிடவா என்று கேட்க,
இல்லை, நான் ஒருத்திதான் வந்திருக்கிறேன் என்று வாளை எடுத்து அவன் மீது வீச அது சிறிய காயமானது. இளவரசியுடன் முழு பலமில்லாமல் சாதாரணமாக ஏதோ குழந்தைக்கு பழக்குவது போல எளிமையாக சண்டையிட்டான் இளவரசன். அவளை ஏதும் அவன் காயப்படுத்தவில்லை. அவளோ அவன் உடலில் சிறு சிறு காயங்களை ஏற்படுத்தினாள். குதிரையிலிருந்து குதித்து இருவரும் சண்டையிட்டனர். சண்டையிடும் சாக்கிலே இளவரசின் இடுப்பை அணைத்தான் இளவரசன். சீ, இது என்ன செயல், விடி என்னை என்று இளவரசி சொல்ல, சீயா, பெண்களுடன் இப்படி சண்டைப்படவும் தெரியும் பெண்ணே என்று இளவரசன் சொல்லிக்கொண்டே அவை கைகளுடனே இடுப்பை அணைத்து வலது கையால் அவள் கையில் இருந்த வாளுடன் லகுவாக வாளினால் அவள் வாளை சமாளித்து கொண்டே, ஒரு பெண்ணிடம், அதுவும் பாண்டிய இளவரசி, வானத்திலிருந்து வந்த தேவதையாக இருக்கும் பெண்ணுடன் இப்படி வாளைந்து போர் புரிவது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லைதான். ஆனாலும் நீங்கள் வேண்டும் என்றால் இப்படிதான் போரிட்டு கொண்டே இருக்கலாம் என்று கையனுப்பிலே கிறக்கும் குரலில் கூற அதை கேட்டு முகம் சிறந்த பெண், சி, விடு என்னை என்றே கூறி தன் கையில் இருந்த வாளை நழுவ விட்டாள். வேகமாக குதிரையேறி ஓட்டம் பிடிக்க, ஏய், ஏன் ஓடுகிறாய் பெண்ணே? இளவரசி இப்படி ஓடி விழுவது அழகல்லவே. எப்படி இருந்தால் நான் உன்னை பிடிப்பேன் என்று சொல்ல அவள் காது தூரம் சென்றிருந்தாள். சிரித்து கொண்டே தன் காயங்களை சிறு வலியுடன் தடவிக்கொண்டே குதிரை ஏறினான் சோழ இளவரசன். செம்பியனின் குடிலுக்குள் வந்து சேர்ந்தாள் இளவரசி. வந்து வெளியிலே இருந்த தண்ணி நீரில் கை கால் முகம் கழுவி, சே, அவனை கொல்லவே முடியாதா? இப்படியே காலம் முழுவதும் ஓடிவிடுமா? ஐயோ, ஏன் இப்படி உடல் வலிக்கிறது? ஏதாவது உடல் சோர்வை பொறுக்கும் நாட்டு மருந்து கஷாயம் போட்டால் சரியாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. செம்பியன் உதவியால் சிறிது சமைக்க கற்றிருந்தாள். சரி, சிறிது உண்டால் உடல் வலி போகும் என்று அடுப்பை பற்ற வைத்து கேழ்வரகு மாவை எடுத்து நீரிலே கலந்து கலக்கி அதை கொதிக்க வைத்தாள். கொதித்தவுடன் சிறிது உப்பை போட்டு ஆற்றினாள். வாசலில் குதிரையின் குளம்பொலி கேட்க குதிரையிலிருந்து மிகச் சோர்வாக இறங்கி வந்தான் செம்பியன். ஏன் இந்த சோர்வு என்று இவள் கேட்க, குதிரையேற்றத்தின் போது அடங்காத குதிரையை அடக்க முயன்ற போது அதை தன்னை கீழே தள்ளி உடலில் காயம் ஏற்பட்டுள்ள கூற, இவள் காயத்தை பார்த்து ஐயோ என்று பதறி, ஏதாவது நாட்டு மருந்து இலைகள் உள்ளதா என்று கேட்க, செம்பியன் சின்ன பெட்டியை காட்ட அதில் காய்ந்திருந்த அத்திமரப் பட்டையும் ஆடுதின இலையும் எடுத்து அரைத்து இவன் காயத்திற்கு மருந்திட்டாள். மருந்திடும்போது அவள் கண்ணில் சிறிது நீர் வர, செம்பினால் முகாகட்டையின் மெட்டி, இதற்கெல்லாமா அழுவார்கள் இளவரசி? சரியாகிவிடும் என்று கூற, இல்லை, என்னை காப்பவர் நீங்கள், எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் நீங்கள். உங்களுக்கும் ஏதாவது என்றால் என்னால் உயிரோடு இருக்க என்று அவள் சொல்லும் பொழுதே அவள் உதட்டின் மீது ஒரு விரலை வைத்தான். அப்படி சொல்லாதீர்கள் என்று சொல்லி அவள் முகத்திற்கு நேராக அவன் முகத்தை கொண்டு வர அவள் வெட்கப்பட்டு அவன் முகத்தை தள்ளி சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். உடனே அவனும், செம்பியா, உன் யோகத்தை பாருடா என்று தனக்குத்தானே தட்டிக்கொள்ள அது காயத்தின் மீது பட ஆ என்று சொல்ல இளவரசி உள்ளிருந்து அதை எட்டி பார்த்து சிரித்தாள். செம்பியன் இல்லாத சமயம் வாசலில் குதிரை சத்தம் கேட்டது. வெளியே வந்த இளவரசி வாசலில் நின்றிருந்த பாண்டிய தளபதி முரியனும் அமைச்சர் வேடவனையும் பார்த்தாள். அமைச்சரே, தளபதியாரே, நலமாக இருக்கிறீர்களா? அந்த இறைவனுக்கு நன்றி, நீங்கள் உயிருடன் இருப்பதற்கென்று கூற அவர்கள், அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம், உன்னை இங்கே கண்டுபிடித்ததற்கு என்று கூறி இளவரசியின் மீது வாளை வைத்து, இங்கிருந்து கிளம்புகிறாயா என்று இருவரும் கூற, எங்கே என்று இவள் கேட்க, நாம் அரண்மனைக்குத்தான் என்று முரியன் சொல்ல, அதற்கு வாள் எதற்கு என்று கேட்க, உடனே ஒரு கம்பீர குரல் கேட்டது. தங்களை கொல்வதற்கு இளவரசியாரை என்று சொல்லிக்கொண்டே வர அவனை பார்த்தவுடன் இருவரும் பயந்து, நீ சோழ இளவரசன் சூரியமாறன் தானே, ஏன் இந்த ஆள்மாறாட்டம் என்று கேட்க, உங்களை பிடிக்கத்தான் என்று செம்பியன் தோற்றத்தில் இருந்த சூரியமாறன் கூற இளவரசிக்கு குழப்பமாகி பின் புரிந்து போனது. அவர்கள் வேகமாக குதிரை ஏறி ஓட்டம் பிடிக்க அதற்குள் இளவரசி செம்பியன், ஏன் இந்த வஞ்சகம்? வேறொரு வேடமிட்டு ஒரு பெண்ணை அபகரிக்க கேவலமான செயல். கேவலமில்லை பெண்ணே, இதுவும் ஒரு அரசியல் தந்திரம். சில புல்லுரிகளை இதன் மூலம் கண்டுபிடிக்கலாம் என்று கூற, என் தந்தையும் கொண்டுவிட்டு மறுபடியும் நாடகம்மா என்று அவள் வாளை எடுக்க,
நீலா, நீ மறுபடியும் தவறியிருக்கிறாய். சொல்வதைக் கேள் என்று கூறும்போது கூறுவதைக் கேட்காமல் இருந்த இளவரசியை கட்டி தூக்கி குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு சோழ அரண்மனை வந்தான் இளவரசன். அங்குள்ள அந்தப்புரத்தில் அவளை காவலில் வைத்தான். அத்தியாயம் 9. என்ன ஒரு நெஞ்செழுத்தம்! தந்தையை கொன்று தாய் தனையனை சிறைப்படுத்தி உருமாறி மற்றொருவனாகி என்னுடன் காதல் நாடகம் நிறைவேற்றியுள்ளான். இவன் கபடதாரி. காதலாம் காதல் என்று இளவரசி கோபத்தில் கூறிக்கொண்டிருந்தாலும் கண்களில் அவளையும் அறியாமல் நீர் வந்தது. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்றொரு ஓலைச்சுவடியில் பொய்யாமொழி புலவர் என்று ஒருவர் எழுதியிருந்ததை படித்ததாக ஞாபகம் வந்தது. அறை திறக்கப்பட்டு உள்ளே வந்தாள் சோழராணி. வாருங்கள் மகாராணியே, வருக வருக. என் துன்பம் எப்படி உள்ளது என்று காண வந்தீரோ? மகனோ வஞ்சகம் செய்வான், பெண்டிரை சிறை வைப்பான், தாயோ அந்த பாதகச் செயலுக்கு ஒரு அறத்தை கூறி சமாதானப்படுத்துவார்கள். நன்றாக உள்ளது தங்கள் ஆட்சி என்று கோபத்தில் கூற, உடனோ ராணியோ, நீ கோபத்தில் இருக்கிறாய் மகளே, நான் சொல்வதை கேள். சிவசூரிய மாறனின் முப்பாட்டனார் சிறந்த சிவபக்தர். நாட்டு மக்களின் நலனுக்காக பல யாகங்கள் செய்தவர். அவரின் கனவில் பெருவுடையார் கோவில் கருவறையில் சிவதனுசு உள்ளது. அதை காத்தால் நாடும் நலம் பெறும் என்று கூற, மறுநாள் விடியலில் கோவில் சென்று பூஜை செய்து தண்ணீரில் வைத்து பாதுகாத்தார். உனது முப்பாட்டனார் சுந்தரபாண்டியன் அதை கேள்வியிட்டு சோழ நாட்டின் மீது வஞ்சகமாக போர் தொடுத்து சிவதனுசை எடுத்துச் சென்று விட்டார். அது எங்கோ சென்று விட்டது என்று கூற, இப்பொழுது பாண்டிய நாட்டிலே பாதுகாக்கப்படுகிறது என்று அறிந்தோம். அதை பிறவே இந்த போர். இதுவும் அறப்போராகவே செய்ய நினைத்தான் இளவரசன். தன்னை காக்கவே எதிர்த்தவர்களை கொன்றான். சிவதனுசு இருக்கும் இடம் தெரிந்தால் நீயும் உன் நாடும் விடுவிக்கப்படுவீர்கள். உங்கள் நாட்டை வென்று ஆள்வது எங்கள் நோக்கமல்ல. இதை கேட்ட இளவரசி, அப்படி ஒன்று எங்கள் நாட்டில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று கூற, மகளே, அந்த சிவதனுசு ராமரால் உடைக்கப்பட்ட ஜனகரிடமிருந்து சிவதனுசு இப்பொழுது சேர்ந்துள்ளது என்று கூறி, மேலும் அதை பற்றி அறிந்தால் கூறு, அதை தேடலாம். அதை கூறவே வந்தான். அது கிடைக்கும் வரை நீ இங்கு தைரியமாகவே இருப்பாய், கைதியாகவே இருப்பாய். உரிய மரியாதை அளிக்கப்படும். வருகிறேன் என்று வெளியேறினாள் ராணி. வருணதி ஒரு நாள் தன் தோழி இளவரசியை காண வேண்டும் என்று நினைத்து சோழ அரண்மனையில் இருக்கிறாள் என்பதை அறிந்து இளவரசியை சந்தித்து பாண்டிய அமைச்சர் மற்றும் தளபதி மூலம் அவள் உயிருக்கு இருக்கும் ஆபத்தை பற்றி கூற வேண்டும் என்று நினைத்து சோழ அரண்மனையில் இளவரசியை பார்க்க அனுமதிப்பார்கள் என்று நினைத்து இளவரசியை சந்திக்க அவளுடைய பாண்டிய முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அரண்மனை வாசலில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டாள் வருணதி. அவள் பாண்டிய முத்திரை மோதிரத்தை காட்டிய பொழுது மதியனும் அந்த நேரத்தில் அதை வந்து பார்த்தான். யார் நீ என்று வருணதியை பார்த்து கேட்க, பாண்டிய இளவரசியின் தோழி. அவர்களை பார்த்து நீண்ட நாள் ஆயிற்று. அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று கூற, இவள் மூலமாக இளவரசி நலம் பெறுவாள் என்று நினைத்த மதியன் அவளை இளவரசியை பார்க்க அனுமதித்தான். அறை திறக்கப்பட்டு வருணதி வருவதை பார்த்த இளவரசி, வருணதி வந்துவிட்டாயா என்னை பார்க்க என்று அவளை அணைத்து கொள்ள, இளவரசியை பார்த்த வருணத்தையும் கண்ணீர் சிந்த, இளவரசி தாங்கள் நலமாக உள்ளீர்களா? எனக்கென்ன ராஜ உபச்சாரம், பார்த்தாயா இங்கு என்று ஏக்கத்தோடு கூறி, என் தந்தையும் கொன்றாயிட்டு, தாய் தனையனை பிணை கைதிகளானார்கள். இனி எடுப்பதற்கு என் உயிர் மட்டுமே உள்ளது என்று கூற, இளவரசி சில உண்மைகளை தங்களிடம் கூறவே இங்கு வந்துள்ளேன். தங்கள் தந்தையை கொன்றது சோழ இளவரசன் அல்லவே, நம் நாட்டின் அமைச்சர் மற்றும் தளபதிதான் அது. மேலும் சிவதனுசு என்று ஒன்றை பற்றியும் அதை அறிந்து கொள்ளவே தங்களை உயிருடன் இருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள் என்று கூறி, அவளிடம், இளவரசி எனக்கு இது கோவிலில் கிடைத்தது, தங்களுக்கு உபயோகப்படும் என்று ஓலைச்சுவடிகளை கொடுத்து விட்டு சென்றாள். யோசனையிலே அதை வாங்கி கொண்ட இளவரசி, தாய் தனையனை பார்த்துக்கொள் பத்திரமாக என்று கூறினாள். தோழியும் விடைபெற்று சென்றாள். தோழி சென்று சில நேரம் கழித்து அறைக்கதவு திறந்து உள்ளே வந்தான் இளவரசன். அவனை பார்த்ததும் அமைதியாக எழுந்து நின்றாள் இளவரசி. புயல் மௌனம் காப்பது ஏன்? தென்றலாக மாறியது ஏன்? தோழியை கண்டதாளா, இல்லை உண்மை அறிந்ததாளா என்று இளவரசன் கேட்க, செம்பியா என்று சொல்ல வந்த இளவரசி என்று ஆரம்பித்து, தாங்கள் அன்னை கூறிய சிவதனுசு பற்றியும் நான் அறிந்தவள் இல்லை. அதை பற்றி என் குடும்பத்தாரும் எதுவும் அறிந்தவர்கள் இல்லை.
என்னை விடுவித்தால் அந்த சிவதனுசு இருக்கும் இடமிருந்து சொல்கிறேன் என்று கூறினாள். உன்னை விடுவதா? இப்பிறவியிலா? இல்லை பெண்ணே என்று அவளை அணைத்து கையை பிடித்தான். இளவரசி, தாங்கள் குற்றமற்றவர் என்று தங்கள் தாய் கூறியது அனைத்தும் உண்மை என்று அறிந்தேன். தாங்கள் மேலும் நாகரிகமற்று நடந்து அவப்பெயர் தேடாதீர்கள். உடனே இளவரசன், நாகரிகமத்தான் நடந்து கொள்கிறேன் பெண்ணே. என்னை விரும்பிய பெண்ணிடம் இப்படித்தானே நடப்பேன், வேறு எப்படி நடப்பது என்று அவளின் கண்ணம் அருகே சென்று காதருகே சொன்னான். பிறகு கையை தடவி கையை திருப்பி பார்த்தான். என்ன தேடுகிறீர்கள்? என் கையில் ஒன்றுமில்லை என்னிடம், மானத்தை தேவர என்று கூற இளவரசன் சற்று திகைப்புடன் நகர, அங்கேதான் கோவிலுக்கு கோவிலில் தவறிட்ட ஓலைச்சுவடி இருக்க, இது ஏது என்று கேட்க என் தோழி கொடுத்து சென்றாள் படிக்க. கோவில் கிடைத்ததாக சொன்னாள் என்று கூற இளவரசனோ, உன்னிடம் ஒன்றை கூற வேண்டும். ஒரு கந்தலுடைக்காரன் எப்பொழுதும் என் கண்ணில் பட்டு வழிகாட்டுவார். அவர் கூறியது சிவதனுசு பற்றியும் மற்ற பல விஷயங்கள் பற்றியும் உன்னிடமே அறிய முடியும் என்றார். அவர் கூறிய வண்ணம் அனைத்தும் மெய்யாகவே நடந்தது. இதுவும் பொய்யாகாது பெண்ணே என்று சொல்ல, எனக்கு தெரிந்தால் சொல்வேன் இளவரசே. இதோ இந்த ஓலைச்சுவடிக்கு தெரிந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவள் கோபத்தில் கூற, அதை கேட்டு இளவரசன் முகம் பளிச்சிட, பெண்ணே நீ வாழ்க என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, வாய் என்னுடன் இதை படிக்க என்று இளவரசி இழுத்தான். அவளுக்கோ அவள் கொடுத்த முத்தத்திலிருந்து மீள்வதற்கே நேரமாயிற்று. இளவரசியின் முன்னால் சுடுக்கிட்டு, இளவரசியே, கனவுலகில் சந்தரித்தது போதும் என்று கூற, இவளோ வெட்கத்துடன் தலை குனிய, அவனோ, பெண்ணே, நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளது, உன் வெட்கத்தால் என்னை கட்டி போடாதே என்று கூற, அவளோ அதிர்ந்து நோக்க, கொஞ்சம் ஓலை படிக்க எப்பொழுதும் போலும் உதவுவாயா என்று கூற, தாங்கள் கற்றறிந்தவர் தானே என்று அவளும் கேட்க, அவனோ, கற்றறிந்தவன்தான், நான் களவும் கற்றறிந்தவன் தான், ஆனால் உன்னிடமிருந்தால் நான் நன்கு அறிவேன், ஆசான் சொன்னது, கந்தலுடைய ஆசான் சொன்னது என்று கூற, இருவரும் படிக்க அமர்ந்தனர். பல ஓலைச்சுவடிகள் படிக்க ஒன்றும் புரியாமல் கடைசியாக படித்த சுவடியிலே, ஆதிரை நாளாம் சிவனின் அருளால் தனுசுவை மங்களநாதர் அருள்புரியும் கோஷத்தின் அவனுள் கருவுரையில் சுயம்பு மூர்த்தியாய் நடராஜனையும் வருவான். தனுசுவை பார்ப்பாய், சுயம்பு மூர்த்தியும் அன்று மட்டும் பூஜித்தால் அருள் கிடைக்கும் என்று இருக்க, கோஷம் சென்றால் என்ன என்று இளவரசன் கேட்க, எங்கள் ஆட்சியில் உள்ள உத்தர கோஷம் என்று இளவரசி கூற, அங்கிருந்த சிவபெருமானின் பேரும் அதுதான் என்று கூற, இளவரசன் உற்சாகத்திலுள்ள, மேலும் அங்கு சுயம்புமூர்த்தி மரகதத்தில் கிடைக்கும் என்று உள்ளது, அதை எடுக்க வேண்டும், இரண்டையும் எடுக்க வேண்டும் என்று தாயிடம் மட்டும் அனைத்தையும் கூறிவிட்டு தன்னுடைய தோழனையும் இளவரசியும் அழைத்து கொண்டு உத்தரகோசத்தை நோக்கிச் சென்றான். விடிய விடிய வேகமாக குதிரையில் சென்றனர். இளவரசி இளவரசனுடைய குதிரையிலே ஒன்றாக சென்றாள். இளவரசனின் வேகம் அவளால் தாங்க முடியவில்லை, என்றாலும் சந்தோஷமாக சென்றாள். அத்தியாயம் 10. விடியலில் அவர்கள் அன்றுக்கு சென்று பாண்டிய இளவரசியும் சோழ இளவரசியும் சென்றனர். கோவில் குருக்களிடம் சொல்லி அவரையும் அழைத்து கருவறை சென்று மங்களநாதரையும் மங்களாம்பிகையும் பூஜித்து அவர்கள் ஆசி பெற்று கருவனின் உள்ளே பார்க்க சாமியின் பின்புறம் உள்ள கற்கள் மாறி மாறி இருப்பதைக் கண்டான். அவற்றை ஒன்றை நகர்த்த அதை இளவரசர் நகர்த்த அது அகன்றது. 4 கற்களை நகர்த்திவிட உள்ளே படிக்கட்டுகள் தெரிய உள்ளே இறங்கினர் மூவரும். உள்ளே ஒரு கருவறை இருந்தது. அந்த கருவறையில் மரகதலிங்க நகராஜ மூர்த்தியும் இருக்க, உடன் சிவனின் தனுசுவும் இருந்தது. இளவரசி அதிசயமாய் பார்த்தாள். மக்களை காத்து அருளப்போகும் ஈசனை வணங்கி தனுசுவையும் வணங்கி அதை தூக்கினான் இளவரசன். பிறகு வெளியே வந்து சுயம்புமூர்த்தியை தனி அறையில் வைத்து பூஜைகள் அபிஷேக ஆராதனை செய்து அன்று என்ன திதி என்ன மாதம் என்று பார்க்க குருக்கள் திருவாதிரை மார்கழி மாதம், ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் திதி வருமன்று அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றும் கூற சோழராணியும் வந்திருக்க இறைவனை வணங்கினர். பின் சுயம்பு மரகதமூர்த்தியை அதே அறையில் வைத்து பூட்டினர். பின்னர் சிவதனுசுவை மற்றும் பெற்றுக்கொண்டு நாடு நோக்கி சென்றான் இளவரசன். சோழ நாடே குதூகலித்தது, இளவரசனை வரவேற்றது. இளவரசன் தந்தையினிடம் சென்று சிவதனுசுவை காட்டி ஆசி பெற்றான். பின்னர் சகலவிதமான பூஜைகளும் செய்யப்பட்டு பெருடியார் கோவிலில் வைக்கப்பட்டது. அதற்கு தேவையான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது. இளவரசன் பாண்டிய அமைச்சரையும் தளபதியும் கைது செய்து சிறையில் அடைத்தான்.
பாண்டிய ராணியையும் பாண்டிய இளவரச சிறுவனிடம் நாட்டை ஒப்படைத்தான் சிவசூரியமாறன். ஒரு நல்ல நாளில் பாண்டிய இளவரசனுக்கு முடிசூட்டி தன்னுடைய தோழனான மதியனை அவனுக்கு துணையாகிறது நாட்டை கவனித்து கொள்ள சொன்னான். பின் நல்ல நாளில் பாண்டிய இளவரசியை கரம் பிடித்தான் சோழ இளவரசன். அன்றே அவர்களுக்கான தனிமையிலே இளவரசி பிழைநிலாவை சந்தித்தான் சிவசூரியமாறன். இளவரசியிடம், நீலா, இந்த சூரியனின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த பாண்டிய மணிமகுடமே நீதான். உன்னால் தான் எங்கள் சோழர்களும் தழைக்கப் போகிறது, நாடும் வளம் பெறப் போகிறது. உன்னை என்று பார்த்தேனோ என்று தெரியுமா? அன்றே என்னிடம் எப்பொழுதும் இல்லாத மாற்றம் ஏற்பட்டது. உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. எந்த பெண்ணை பார்த்தாலும் தோன்றாத உணர்வு உன்னிடம் தோன்றியது என்று தெரியுமா? எப்போது தோன்றியது? உன்னிடம் அன்பு எப்போது தோன்றியது தெரியுமா? உன்னிடம் வால்பயிற்சி கொடுத்தேனே, அந்த வருணார்க்கிரன் நான் தான். அப்பொழுதே என் ஆள்மாறாட்ட நாடகம் ஆரம்பித்தது. பின்னர் செம்பியனாக. உனக்கு தெரியுமா, நீ அரண்மனையிலே காவலில் இருந்தபொழுது சாவியை அறையில் போடுமாறு செய்து நீ அதன் மூலம் தப்பிப்பாய் என்று தெரியும். நீ என் அறையில் வந்து என்னை பார்த்ததும் தெரியும். நீ வெளியே தப்பித்து செல்லும்போது மாடத்திலிருந்து நான் உன்னை கவனித்தது நீ அறியாய். மேலும் ஒற்றர் மூலம் உன்னை கண்காணிக்க வைத்து பின்னர் நான் செம்பியனாக உன்னிடம் வந்தேன். பின்னர் நீ விருத்த சோழ அரசனாக என்று அவன் சொல்லும் பொழுதே இளவரசி அவன் வாயில் கை வைத்தாள். இல்லை, புரியாமல் அப்பொழுது வெறுத்தேன். அப்பொழுது சோழ இளவரசன் பாண்டிய நாட்டிலேயே சிவதனுசுவை ராமனாக எடுத்து என்னை மனம் புரிந்தீர்களோ அப்பொழுதே விருப்பு குடிகொண்டு விட்டது. ஆஹா, மோதல் காதலாகி போனதா என்று அவன் கூற, இவளோ புயல் தென்றலாக மாறியது என்று கூற, விடிய விடிய அவர்களின் சிரிப்பொலியாலும் அவளின் செருங்கல்களாகவும் அவ்வறை நிறைந்தது. அப்படியே சென்றபொழுது ஒரு நாள் அரசியின் பணிப்பெண் சென்னியை கவனிக்க ஒற்றனை நியமித்த இளவரசன் இளவரசனை காண வந்து, இளவரசி, சென்னி பாண்டிய அமைச்சன் மற்றும் தளபதியின் சதியால் அரசருக்கு உணவில் நாள்பட்ட விஷத்தை கொடுத்தாள் என்றும், மேலும் இளவரசனை சிறுவனாக இருக்கும் பொழுதே கொல்வதற்கு பலமுறை முயற்சித்தும் எதுவும் நடைபெறாததால் அரசரை கொல்ல முயற்சித்தாள் என்றும் தெரியவர அவளை சிறையில் அடைத்தான் இளவரசன் சூரியன். பிறைநீலாவிடம் தந்தையின் உடல்நிலை பற்றி கூற, சில ஓலைச்சுவடிகள் படிக்கப்படவில்லை, அதை படித்தால் அரசரை நோயிற்குற வைத்தியம் தெரியும் என்று கூறி ஓலைச்சுவடிகளை எடுத்தாள். அவற்றில் சிலர் படிக்கப்படாதவாறு கரையான்கள் அரிக்கப்பட்டிருந்தன. பல ஓலைகளை அவளால் படிக்க முடியாமல் போக, ஏதோ ஒரு ஓலையில் துத்தியுடன் குப்பையை கலந்து தின்னா இலையை சேர்த்து அகம்புறமிட நாள்பட்ட வியாதிகள் குணமாகும் என்றிருக்க, ஆடுதின்னா இலை, துத்தி இலை, குப்பைமேனி இலையை சமமாக சாப்பிட நாள்பட்ட விஷம், வெட்டுக்காயம், வியாதி உடல் பழைய நிலையை அடையும் என்றிருக்க, உடனே இளவரசன் அரண்மனை வைத்திரி தன் தந்தைக்கு ஓலைச்சுவடிக்குரிய மருந்தினை அளிக்குமாறு பணித்தான். பூசனை புரிந்து சோழ வம்சத்தை காக்க ஈசனார் அவதரிப்பார் கந்தலோடைக்காரனாக என்றிருந்தது அவர்கள் படிக்காமல் இருந்த சிறிந்த ஓலைச்சுவடுகளில். மற்றும் நன்றி நேயர்களே, அடுத்த நாவலில் சந்திப்போம். வணக்கம்.